நாம் இந்த வீடியோவில் சுவையான ஜிலேபி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம ஜிலேபி மீன் வாங்கி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நம்ம கழுவி வச்ச மீனோட நம்ம வீட்டு மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணலாம். அதான் உடம்புக்கு நல்லது. வீட்டு மிளகாய்த்தூளை மீன் கூட சேர்த்து வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சைட் பை சைட் ஒரு 2 எலுமிச்சம்பழம் அளவுக்கான புளியும் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த கரைச்சி வச்ச புளி தண்ணியை மிளகாய்த்தூள் போட்டு வச்சுருக்க மீன் கூட ஆட் பண்ண போகிறோம். புளி பார்த்து தேவையான அளவு ஊற்றிக்கலாம். அண்ட் அந்த புளி தண்ணிக்குள்ளேயே தேவையான அளவுக்கான உப்பையும் ஆட் பண்ணியிருக்கோம். இது கூட தாளிக்க தேவையான பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம் அண்ட் பெரிய சைஸ் தக்காளி 2, சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. அண்ட் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வானொலியில் பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறமா அதில் சீரகமும் வெந்தயமும் ஆட் பண்ணணும். சீரகம் ஆட் பண்ணியாச்சு. நல்லா பொரிஞ்சு வரும்போது வெந்தயம் ஆட் பண்ணுறோம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டு இதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். இதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இதெல்லாம் ஆஃப் பாயில் ஆனதுக்கப்புறம் தான் இது கூட நம்ம தக்காளியை ஆட் பண்ணணும். தக்காளி நல்லா வந்துருச்சு. பச்சை மிளகாய், வெங்காயமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி, மீன், அந்த மிளகாய்த்தூள் கலந்த பொடியை குழம்ப இதில் ஆட் பண்ணுறோம். இப்போது தக்காளி அண்ட் வெங்காயம் எல்லாமே மிக்ஸ் ஆகுற மாதிரி லைட்டாக கிளறி விடுறோம். டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும். நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. ஒரு 2-3 கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சு ஒரு 10 or 15 மினிட்ஸ் வச்சுருக்கலாம். ஸோ ரொம்ப கொதிச்சிடாமல் பார்த்துக்கணும், மீன் உடஞ்சிரும். ஸோ சுவையான ஜிலேபி மீன் குழம்பு ரெடி. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.